கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதிகள் தரலைங்க. செந்தில் பாலாஜி உயிருடன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் தெரியலைங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்யணுன்ற பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினருக்கு இருக்குங்க. என்னதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நோயாளியெல்லாம் கிடையாதுங்க. நோயாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அமலாக்கத்துறையினர் விசாரணை செய்யலாம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கைதே பண்ணியிருந்தாங்க. ஆனால் கைது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒப்புதல் கொடுத்து உடனடியே நெஞ்சு வலி அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு, அதுவும் அவங்க ஹாஸ்பிட்டலான காவேரி மருத்துவமனைக்கே போயிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட பணியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, விசாரணைகள் நடத்தியே ஆகணும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் ஒரு கோட்பாடை வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வீடியோ கால் மூலமாக, ஏன்னா செந்தில் பாலாஜி உயிரோடு இருக்கிறாரா இல்லையானே தெரியல. ஏன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தி ஆகணும். 15 நாட்களில் கிட்டத்தட்ட 117 கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை கூட வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கேட்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்குங்க. அவங்க ஜூலை 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விசாரிக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் மூலமாக நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை விசாரிக்க உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரால் வந்து பார்த்திங்கன்னா பேசலாம் முடியாது. அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட விழா எலும்புகள்லாம் கழட்டப்பட்டு இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. உடனடியாக அவரால் எப்படி பெட் ரெஸ்ட் கூட எடுக்காமல் எப்படி விசாரணைக்கு வர முடியும், அதெல்லாம் தள்ளி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் விடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசாரணைகள் நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தாங்க இருக்காங்க. விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தகவலை திருத்திக்கின்னு அவருக்கு பேசுவார், வீடியோ காலில் வந்து பேசுவார். அப்படியே பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினருக்கு கிட்ட பேசக்குள்ள அவர் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தான் பேசுவார். அவர் வந்து இயல்பு நிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பேசி அவருக்கு தண்டனைகள் வாங்கி கொடுத்தாலுமே நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா தண்டனை வழங்குவதற்கு போலீஸ் துறை இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவரை தூக்கிட்டு போய்ட்டு அங்கே விசாரிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் மிகவும் தவறான ஒரு புரிதலாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியன் ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி விசாரணைக்கே போய் நிற்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.